பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு சுக்கிர மகாதசை எப்படி இருக்கும்? ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் தான் அதிபதி, துலா லக்னத்துக்கு சுக்கிரன் தான் அதிபதி. இந்த இரு வீட்டுக்கு சுக்கிரன் தான் அதிபதி. 1ஆம் இடம் 6ஆம் இடம். அப்போ இந்த சுக்கிர மகாதசை நடக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஒருவருக்கு பெரும்பாலும் பொதுவாகவே சுக்கிர மகாதசை வரும்பொழுது தான் அவங்களுடைய அழகு கூடும், அழகை மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் தலையில் எண்ணெய் கூட தேய்க்கணுன்ற எண்ணெய் வந்திருக்காது. அப்போ தான் தலையில் எண்ணெய் வச்சு முகத்தில் பவுடர் அடித்து நல்லா பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். இதில் பெண் குழந்தைகள்னா கேட்கவே வேண்டாம். பியூட்டி பார்லர் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. அப்போ தான் பியூட்டி பார்லர் போகணும், முடியை ஸ்டைல் பண்ணணும், கண் இமையை ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழகு சம்பந்தப்பட்டமான விஷயங்களில் அதிகமான நாட்டம் இருக்கும். நல்ல தேகத்துக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸை அவ்வளோ நீட்டாக போடுவாங்க. ஒருத்தரை பார்த்த மட்டுமே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு சுக்கிரன் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதே போல் வாசனா திரவியங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா கமகமன் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அவங்கள விடவே மனசு வராது. ஒரு 5 நிமிஷம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கலாம் போல தோணும். அவ்வளோ கமகமன்னு வாசத்தோடு வருவாங்க. இந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு நல்ல வாசனா திரவியங்கள்லாம் கிடைக்கும். அவங்க அடித்தா மட்டும்தான் அவ்வளோ சென்ட் வாசமாக வரும். மேக்சிமம் சுக்கிர மகாதசை நடக்கிறவங்களுக்கு சென்ட் அடிச்சாங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். மற்றவங்க அடித்தானா அந்த ஸ்மெல் தெரியாது. என்ன நம்ம அடித்தா வாசம் வர மாட்டேது, அவங்க அடித்தா மட்டும் சுக்கிரன் வேலை செய்கிறார். மக்கள் இடத்துல நல்ல வசீகர சக்தி உண்டாகும். போகிற இடமெல்லாம் ஒரு மரியாதை கூடும். நல்ல இவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் சேரும். நண்பர்கள் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியில், மொத்தத்தில் மக்கள் மத்தியில் பொதுவான இடங்களுக்கு பொதுவான காரியங்களுக்கு போகும் பொழுது நல்ல ஒரு பெருங்கூட்டம் இவங்களுக்காக காத்திருக்கும். அடிக்கடி நல்ல நண்பர்கள்ட்ட பேசிக்கிடுவாங்க. இவ படிக்கிற மாணவர்களாக இருந்தால் நல்ல கல்வி அறிவு இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், படிக்கக்கூடிய அந்த ஆற்றல் உருவாக நல்ல ஞாபகத்திறன் இருக்கும். இந்த ஓவியம் வரைகிறது, பாடல் பாடுறது, இந்த நாட்டியம் ஆடுறது, இசை சம்பந்தமாக பொருட்களை வாசிக்கிறது, இந்த மாதிரிலாம் நல்ல விளையாட்டு போட்டிகளில் ஒரு சிறந்த தேர்வாக வருவாங்க. எந்த இடத்துல போனாலும் ஒரு பாட்டு போட்டியில் போனால் கூட ஜெயிச்சிருவாங்க. எந்த நேரம் ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாங்க. சினிமா அடிக்கடி பார்ப்பாங்க, அடிக்கடி ஏதாவது பாட்டை முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகள்லாம் இந்த டிவிலெலாம் பாட்டு போட்டு வைக்கிறாங்களா, அதுக்கெல்லாம் போனால் ஜெயிச்சிருவாங்க. சீக்கிரமே ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு இது இப்போ ஒரு படிச்சுட்டு ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்காங்க அப்படின்னா, வேலைக்காக வெளியூரோ வெளிநாடோ மாநிலமோ போகக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். வேலைக்கு இந்த சார்ந்த வேலையாகவே அமையும். இசை சார்ந்த வேலை, இந்த ஒரு பாட்டு பாடுற வேலை, இசை சம்பந்தமான அந்த உபகரணங்களில் கையாளுறது, இந்த டிவி அதில் போய் வேலை பார்க்குறது, ரேடியோவில் வேலை பார்க்குறது, நல்ல இந்த ஜவுளி நகைக்கடை இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் வேலை பார்க்குறது, இல்லை அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த இடத்துல வேலை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் வரும். பணத்தில் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறது, அந்த மாதிரிலாம் ஒரு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் நல்ல திருமணம் அமையும். அதுலேயும் அதிகப்படியான காதல் திருமணம் அமையும். காதல் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு வாலிப வயதாக இருந்தாங்கன்னா அதிகமாக, நான் சொன்னேன் இல்லையா, மேக்கப், அது இவங்க தான் அதிகமாக போடுவாங்க. அதிகமாக போட்டு
ஒரு பெண்கள் இடத்துல ஆண்களாக இருந்தால் பெண்கள் இடத்துல வசிக்கிறோம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடத்துல வசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வசியத்தன்மை உண்டாகும். அப்போ ஒரு அந்த நேரத்தில் ஒரு காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, காதல் வயப்பட்டு திருமணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஆகும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். பொருளாதார வகையில் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு உயர்வுகள் உண்டாகும். குழந்தைகளிடத்தில் அதீத பிரியம் இருக்கும். குழந்தைகளுக்காக காத்துக்கிறது தான் அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எந்த குழந்தையா இருந்தாலும் சரி அதீத பிரியமாக இருப்பாங்க அந்த நேரத்தில். அடுத்து இருக்கிற இடத்தை விட்டு இவங்க வெளியூரோ வெளிநாடோ போகும் பொழுது இந்த கம்ப்யூட்டர் துறை அதையும் சார்ந்து வேலை பார்ப்பாங்க. அப்படி ஒரு துறையில் வேலை பார்க்கும் பொழுது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அங்கேயே இப்போ வெளிநாடுலாம் போனான்னா அங்கேயே குடியுரிமை வாங்கிடுவாங்க. அங்கேயே வாங்கி வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இருக்கிற இடத்தை விட்டு வெகு தூரம் போகும் பொழுது ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாயிருவாங்க. அதிகப்படியான நண்பர்கள் இவங்களுக்கு உதவிக்கரம் கொடுப்பாங்க. நல்ல நண்பர்களுடைய வட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, நண்பர்களால் ஒரு முன்னேற்றம், நண்பர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி உதவி செய்கிறதுக்கு காத்திருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் இந்த மகாதசை நடக்கும் பொழுது போதை வஸ்துக்கள் பக்கம் போகாமல் இருக்கணும். அப்படி போனாங்கன்னா அந்த பழக்கம் நெடுநாளைக்கு நீடிச்சிடும். ஒரு சின்னதாக ஒரு போதை பழக்கத்தை ஒரு கையில் துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதை அப்புறம் அவங்கள திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம். பார்க்கறதுக்கு நீட்டாக இருப்பாங்க ஆளுங்க, இவங்களும் போதை வஸ்து உட்கொள்வாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அந்தளவுக்கு ஆள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக அழகாக அப்படி இருப்பாங்க. ஆனால் போதை வஸ்துக்கு ஆயிடுவாங்க. அந்த போதை வஸ்துக்கள் பக்கம் போகாது இருக்கணும். போகாது இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும். போதை வஸ்துக்கள் பக்கம் மட்டும் போகாமல் இருக்கணும். அப்போ தான் எதிர்காலம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து இவங்களுடைய தகப்பனார், இந்த நேரத்தில் தான் தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு உடல்நல சரியில்லாது போகிறது, தகப்பனாருடைய உடல்நலத்துக்கு பிரச்சனை, மருத்துவ செலவு தகப்பனாருக்கு வர்றது, இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த நேரத்தில் இந்த சுக்கிர மகாதசை நடக்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்சம் கல்யாணமாகி திருமணமாகி குழந்தைலாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, குழந்தைலாம் பிறந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த திருமணமாகி ஒரு 4 வருடம் 5 வருடம் காலத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி, அதான் கடைசியில் போய் 4 பேர் ஒன்றும் பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இல்லை கோர்ட் வாசலில் போய் நிற்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் சொல்கிறத கணவர் கேட்க மாட்டார், கணவர் சொல்கிறத இவங்க கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகி, அதை மட்டும் கொஞ்சம், அதாவது கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனால் எல்லாம் சரியாயிடும். சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்களே. தங்களுடைய ஜாதகத்தில் இந்த ரிஷப லக்னத்துக்கு சுக்கிர மகாதசை, சுக்கிரன் எங்கே இருக்கிறார், பாதகஸ்தானத்தில் இருக்காரா, லாபஸ்தானத்தில் இருக்கிறாரா, அஷ்டமாதிபதி ஸ்தானத்தில் இருக்காரா, அல்லது ஏதேனும் பாதகமான நட்சத்திர சாரம் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்தோம்னா தான் அதனுடைய முழு விவரங்கள் தெரிய வரும். விருப்பப்பட்ட அடியனை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.